15 ஆண்டுகளுக்கு பிறகு நான் காயல்பட்டினத்திற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது என்னுடன் திருப்பூர் மொய்தீனும் முகமது ஹுசைன் நயினார் அவர்களும் வந்திருந்தார்கள். நாங்கள் மூவரும் முகமது நபி விழாவிலே பேசினோம். அப்பொழுது அந்த விழாவிலே பேசிய ஒருவர் இஸ்லாமிய கதை ஒன்றை சொல்லி குர்ஆனுக்கும் அதற்கும் சம்பந்தப்படுத்தி விளக்கினார். யாரோ ஒருவர் காட்டு வழி செல்கையில் தனது செருப்பையும் கைத்தடியையும் மற்றொருவருக்கு தானம் கொடுக்கும்படி ஆண்டவன் கட்டளையிட்டாராம். உடனே அவர் தானம் கொடுத்து விட்டாராம். அதன் பிறகு அவர் காட்டு வழியே செல்லுகையில் கள்வரிடம் சிக்கிக் கொண்டாராம். அந்த சமயத்தில் முன்பு தான் தானம் கொடுத்த கைத்தடியும் செருப்பும் வந்து கள்வர்களிடமிருந்து அவரை கைப்பற்றினவாம். இந்த கதையை கேட்டதும் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. எனக்கு அருகில் இருந்த முகமது ஹுசைன் நயினார் அவர்களிடம் இக்கதையை பற்றி கேட்டேன். இந்த கதை குர்ஆனில் இருக்கிறதா, முகமது நபி இதை சொல்லியிருக்கிறாரா என்று. அதற்கு அவர், அதெல்லாம் ஒன்றுமில்லை, குர்ஆனுக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை, கட்டிவிடப்பட்ட கட்டுக்கதை அது என்றார். அதன் பிறகு நான் பேசுகையில் இதை பற்றி குறிப்பிட்டு கட்டுக்கதை என்பதை விளக்கி இப்படிப்பட்ட அற்புதங்களை காட்ட வேண்டும் என்பது ஐயன் கட்டளை அல்ல என்பதையும் எடுத்துச் சொன்னேன். காயல்பட்டினத்து மக்கள் அதனாலே என்னை எதிர்க்கவோ கண்டிக்கவோ இல்லை. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அரபு கல்லூரி ஒன்றும் அங்கும் இருக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு முன்பே அங்குள்ள மக்கள் நான் எடுத்துச் சொன்ன உண்மையை உணர்ந்தார்கள் என்றால் இன்று ஒப்ப மறுத்து விடமாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் இஸ்லாமிய சமூகத்தினருக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்வேன். அற்புதங்களை காட்டி அதனாலே இஸ்லாம் சிறந்தது என்று நீங்கள் வாதாடினால் உங்களிடமுள்ள அற்புதங்களுக்கு அப்பன் பாட்டன் என்று சொல்லும்படியான அற்புதங்கள் எல்லாம் எங்களுடைய மதம் என்று வர்ணிக்கப்படும் இந்து மதத்திலே இருக்கின்றன. உலகத்தில் இஸ்லாம் கடைசி வரை நிலைத்து நிற்கும் என்று ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா கூறியதற்கு காரணம் அந்த மதத்தில் அற்புதங்கள் குறைவு, அறிவு கருத்துக்கள் நிறைவு என்பதால் தான். அறிவுக்கு ஒவ்வாத அற்புத கதைகள் இந்துக்களிடத்திலே ஏராளம் உண்டு. நமது தாய்மார்களை கேட்டு பாருங்கள். பிரகலாதன் கதையை விடவா அற்புதமான கதை ஒன்று இருக்கிறது என்பார்கள். அற்புதங்களை விற்பனை செய்பவர்களே நாங்கள், அற்புதங்களின் பிறப்பிடமே நாங்கள் என்று சொல்லிக் கொள்ளும்படியான எண்ணற்ற கதைகளை இந்துக்கள் எடுத்துச் சொல்வார்கள். எனவே அற்புதங்களை காட்டி இஸ்லாமிய கொள்கைக்கு அரிமை பெருமை தேடாதீர்கள். நபிகள் நாயகத்தின் அஞ்சா நெஞ்சுறுதியாலும் அவர் செய்த அறப்போரினாலும் தான் இஸ்லாம் பரவியது. அடிக்கடி ஆண்டவன் அவதாரம் எடுக்காமலே இஸ்லாத்திலே அரிய கருப்பொருள்கள் ஏராளமாக இருக்கின்றன. இஸ்லாத்தின் மாண்பை போற்றுவதற்கு காரணம் அந்த மார்க்கத்திலே இதை நம்பு என்று ஆண்டவனால் கட்டளை பிறப்பிக்கப்படவில்லை, காரணம் கூறுவதால் தான் நம்பப்படுகிறது. சீனாவுக்கு சென்றேனும் கல்வி கற்க வேண்டும் என்று மார்க்கத்திலே சொல்லப்படுகிறது. இன்றைய இஸ்லாமிய சமூகத்திலே பெரும்பாலானோர் கல்வி அறிவு பெறாமல் இருக்கின்றனர். அந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற கட்டளை கருப்பொருள் கல்வி அறிவு பரப்பப்பட வேண்டும் என்பது. ஆண்டுக்கு ஒரு முறை இத்தகைய விழா நடத்தி காட்டி விடுவதில் அருமை இல்லை. எங்கள் மார்க்கம் இன்னின்ன வகையிலே சிலாக்கியமானது என்று பாமர மக்களிடம் எடுத்துச் சொல்லி பிறகு அதை அவர்கள் மறந்தால் அதிலே இஸ்லாத்துக்கும் பெருமை இல்லை. இஸ்லாமியர்களிலே பலருக்கு இஸ்லாத்தின் வரலாறு தெரியாமல் இருக்கலாம். தாஜ்மஹாலின் வரலாறு பலருக்கு தெரியாது. தாஜ்மஹாலை பற்றி ஒரு இஸ்லாமியரிடம் கேட்டால் அது மிகப்பெரிய கட்டிடம், அழகான கட்டிடம், அதை எங்கள் ஆள்தான் கட்டினார் என்பார். எங்கள் ஆள் என்றால் யார் என்று தெரிந்திருக்க முடியாது. அதை கட்டிய பாதுஷாவை பற்றி தெரியாது. மார்க்கம் தெரிய வேண்டுமானால் அதன் வரலாறு தெரிய வேண்டும், உலக வரலாறு தெரிந்திருக்க வேண்டும். ராயபுரம் மிலாத்து விழாவில் அறிஞர் அண்ணா பேசியதின் ஒரு பகுதி.